வணக்கம். இந்தியாவோட அளவிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியில பங்கெடுக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம அஹ்லுவாலியா கான்ட்ராக்ட்ஸ், இப்போ ஷார்ட்டா ACILனு சொல்லுவோம், அந்த கம்பெனியோட ஒரு டீடைல்ட் ரிப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க உள்ள போலாம். இந்தியாவோட இந்த growth ஸ்டோரியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா? அப்போ ACIL பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க தான் இந்தியாவோட ஃபியூச்சரை பில்ட் பண்ற பெரிய பிளேயர்ஸ்ல ஒருத்தங்க. வாங்க அந்த கம்பெனிய கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். யாரு இந்த அஹ்லுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் யானி ACIL? அவங்க கரெக்டா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு முதல்ல பாத்துடலாம். ACILங்கிறது ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது. 70 வருஷத்துக்கு மேல இந்தியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தூணா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பாக்குற பல பெரிய மெட்ரோஸ், ஏர்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏன் பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் கூட இவங்க கட்டினது தான். எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரெப்யூட்டேஷனுக்கும் இங்க எந்த குறையும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ யானி வருமானம் எங்கிருந்து வருதுன்னு தெளிவா தெரியும். சுமாரா 70% அவங்களோட கோர் பிசினஸ், அதாவது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தான் வருது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்லயும் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்லயும் கூட அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு டைவர்சிஃபைட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர்னு சொல்லலாம். ரைட். இப்போ இந்த ரிப்போர்ட்ல ACIL பத்தி சொல்ற பாசிட்டிவ் விஷயங்களை பாப்போம். அனலிஸ்ட் ஏன் இந்த கம்பெனியை இவ்ளோ விரும்புறாங்க, அதுல என்ன அந்த குட் ஸ்டஃப்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 8200 கோடி. இது அவங்க கையில இருக்கிற கன்ஃபார்ம்டு ஆர்டர் புக். சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க அண்ட் வருமானமும் கேரண்டீடா வரும். இதுக்கு பேருதான் ரெவென்யூ விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எதிர்காலம் தெளிவா தெரியுது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கடன் இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? இந்த கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஜஸ்ட் 0.04 தான். சொல்லப்போனா இவங்க கிட்ட கடனே இல்லனே சொல்லலாம். இதனால வட்டி செலவு கம்மி, எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல கூட நல்லா தாக்கு பிடிப்பாங்க. ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் இது. இப்போ அவங்களோட லாபத்தை பாப்போம். நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் ப்ராஃபிட் 8-12% தான் இருக்கும். ஆனா ACILோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 37.1%, அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட 3 மடங்கு அதிகம். இது அவங்களோட எஃபிஷியன்சியும் மேனேஜ்மெண்ட் திறமையும் காட்டுது. இந்த ஸ்லைடோட டைட்டில் கோட்டை போன்ற பேலன்ஸ் ஷீட்னு சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா கையில 288 கோடி கேஷ் இருக்கு, ப்ரொமோட்டர்ஸ் 57% ஷேர் வச்சிருக்காங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ஒரு கோட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, நல்ல விஷயங்களை பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? ACILல நாம கவனமா பார்க்க வேண்டிய ரெட் ஃபிளாக்ஸ் என்ன ஆபத்துகள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் முதல் பெரிய ஆபத்து. PB ரேஷியோனா ஒன்னும் இல்ல, ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ அந்த கம்பெனியோட புக் வேல்யூ யானி உண்மையான சொத்து மதிப்போட கம்பேர் பண்றது. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் 2.6x இருக்கும்போது ACIயோட PB ரேஷியோ 30.5x இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதனால இந்த ஷேர் ஓவர் வேல்யூடா யானி அதிக விலையில் இருக்கும்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த ரிப்போர்ட்டே இந்த வேல்யூவேஷன் ஆபத்தை சுட்டி காட்டுது. பாத்தீங்கன்னா நியாயப்படுத்த முடியாத பிரீமியம்ல வர்த்தகம் செய்கிறதுன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா இந்த விலை ரொம்ப ஜாஸ்தின்னு அவங்களே மென்ஷன் பண்றாங்க. வேல்யூவேஷன் மட்டும் இல்லாம வேற சில கன்சர்ன்ஸும் இருக்கு. கம்பெனியோட 65% வருமானம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை நம்பிதான் இருக்கு. அதே மாதிரி 60% வருமானம் நார்த் இந்தியாவிலிருந்து மட்டும் வருது. இப்படி ஒரே இடத்த நம்பி இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தானே இல்லையா? இந்த ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் எல்லாம் வச்சு அனலிஸ்டோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்த ஷேரை வாங்கலாமா வேணாமா? இலக்கு விலை என்ன? அனலிஸ்டோட ஃபைனல் ரேட்டிங் மாடரேட் பை, அதாவது வாங்கலாம் ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அவங்க 12 மாச டார்கெட் பிரைஸ 1050 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொன்னா இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 28-34% மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டாக் எல்லாருக்கும் பொருந்தாது. நீங்க ஒரு growth இன்வெஸ்டர், வளர்ச்சியை எதிர்பார்க்கறீங்கன்னா இது உங்களுக்கு சரியான சாய்ஸா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு வேல்யூ அல்லது இன்கம் இன்வெஸ்டரா இருந்தா இது பொருந்தாது. நீங்க எந்த டைப்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. இறுதியா கேள்வி இதுதான். ACILோட கோட்டை மாதிரி ஸ்ட்ராங்கான நிதிநிலையும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதன் அதிக வேல்யூவேஷன் ரிஸ்க மீறி உங்களுக்கு லாபம் தருமா? இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க உதவும்னு நம்புறேன். நன்றி.